நீங்கள் அப்வொர்க்கிற்கு சென்றால் அவர்கள் தங்களது முழு ஃப்ரீலான்சிங் வணிக மாதிரியை ஏஐக்கு மாற்றியுள்ளனர். நாளை அப்வொர்க் ஒரு ஏஜென்ட் பிளாட்ஃபாரத்தை வெளியிட்டால் என்ன ஆகும் என்று நீங்கள் கற்பனை செய்தால், அப்வொர்க்கில் தங்களது முழு வணிகத்தையும் கட்டியெடுத்த அனைத்து ஃப்ரீலான்சர்களுக்கும், மேலும் அப்வொர்க்குக்கு சார்ந்திருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? அப்வொர்க்குக்கு மக்கள் எந்த சேவைகளை தேடுகிறார்கள் என்பதற்கான தரவு உள்ளது. எனவே நான் அப்வொர்க்கில் ஒரு கணக்காளர், மாதத்திற்கு $1000 வசூலிக்கிறேன். எனது மாதிரியாக 1000 கணக்காளர்கள் உள்ளனர். அவர்கள் அந்த ஏஜென்ட்டை விலை நிர்ணயிக்க சரியான விலை புள்ளியை அறிவார்கள். அதை $800 என்று கூறுவார்கள். மேலும் அந்த ஏஜென்ட்டை என்னிடம் பேசக்கூடிய ஒருவராக முன்வைக்கும் விநியோக சக்தியும் அவர்களிடம் உள்ளது. ஏற்கனவே தொடர்பு கொள்ளும் பிளாட்ஃபாரமும் உள்ளது. இதனால் அப்வொர்க்கில் எத்தனை ஃப்ரீலான்சர்கள் உள்ளனர் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் லட்சக்கணக்கான ஃப்ரீலான்சர்கள் உடனடியாக நீக்கப்படலாம். அதை செய்ய அவர்களிடம் சிறந்த தரவு உள்ளது. இதனால் எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்படும் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஒரு வணிக உரிமையாளர் அப்படின்றால், இப்பொழுது ஒரு ஃப்ரீலான்சரை நியமிக்க வேண்டும் என்றால், நீங்கள் நேராக அப்வொர்க்குக்கு சென்று ஒரு ஃப்ரீலான்சர் ஏஜென்ட்டை நியமிக்கலாம்.